அன்பு மாணவ கண்மணிகளே, 11ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் தொகுதி 2 வெக்டர் இயற்கணிதம் அதுல 2வது வகுப்பா இப்ப நம்ம பார்க்க போறோம். வெக்டர் இயற்கணிதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெக்டர்களின் மீதான இயற்கணிதம். இப்போ 2 மெய்யெண்களை ஒன்னோட ஒன்று கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம். செயல்பாடு 2 மெய்யெண்களை செயல்படுத்துறோம். அதே போல 2 அணிகளை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம். அதே போல 2 வெக்டர்களை கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஒருதலை வெக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் 2 வெக்டர்கள் இணை வெக்டர்கள், ஒரே நேர்கோட்டில் அமைந்தவை, parallel vectors அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இணை வெக்டர்கள் 2 வெக்டர்கள் இணை வெக்டர்கள் அல்லது ஒரு கோட்டில் அமைந்த வெக்டர்கள் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, 2 வெக்டரும் ஒரே திசையிலிருந்து ஒரே எண்ணளவை கொண்டிருந்தால் அப்போ அது இணை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஏ வெக்டர், இதற்கு இணையா பி வெக்டர் இருக்கு. இப்போ இது ரெண்டும் பாருங்க ஒரே திசையில் இருக்கு, ஒரே எண்ணளவை கொண்டிருக்கும். அப்படி இருந்தா இது இணை வெக்டர்கள் சொல்லலாம். இதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர். லாம்டா என்பது ஸ்கேலார், மாறிலி. லாம்டான்றதுன்னா மாறிலி. ஓகேவா? சரி, இப்போ இது இணை வெக்டர்கள் அப்படின்னா இது 2 டைமென்ஷன், இரு பரிமாண முறை. இப்போ முப்பரிமாண முறையில வந்தா, இப்ப இது என்ன சொன்னோம், 2 டைமென்ஷன், இரு பரிமாண முறை. இப்போ முப்பரிமாண முறையில வந்தா அப்ப அதை ஒருதலை வெக்டர்கள், ஒருதலை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருதலை வெக்டர்கள். இது 3 டைமென்ஷன். இங்க ஒரே தளத்திற்கு இணையாக உள்ள வெக்டர்கள் ஒருதலை வெக்டர்கள் எனப்படும். இல்ல ஒரு தளத்துல இங்க 3 டைமென்ஷன் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே வரும். அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ ஒருதலை வெக்டர்கள்னா ஒரே தளத்திற்கு இணையாக உள்ள வெக்டர்கள் ஒருதலை வெக்டர்கள் எனப்படும். ஓகேவா? 3 டைமென்ஷன். இது 2 டைமென்ஷன், இணை வெக்டர்கள். சரி, இது 2 இணையா இருக்கலாம், இல்ல ஒரே திசையில ஒரே கோட்டுல கூட அமைந்திருக்கலாம், ஒரு கோட்டு புள்ளிகள் அப்படின்னு இதை சொல்லலாம். சரி, இப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம், வெக்டர்களின் மீதான இயற்கணிதம் சொல்லியிருக்கோம் இல்லையா? 2 மெய்யெண்களை கூட்டுற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், 2 வெக்டர்கள் எடுத்துக்க போறேன். 2 வெக்டர்களை ஓரலகு வெக்டரா எடுத்துக்க போறேன். 2 ஓரலகு வெக்டர்களை எடுத்துட்டு அதன் மீது 2 விசைகளை செயல்படுத்தலாம். இப்ப இங்க பாருங்க, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்படி செயல்படும் போது இது இப்படி தள்ளுவது இல்லையா? அப்ப இது 45 டிகிரி நகரும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. பாருங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, இது ஆதி 0,0. இப்ப பாரு, எக்ஸ் அச்சுல ஒரு ஏ வெக்டர் ஓரலகு வெக்டர் மிகை அச்சை நோக்கி நகருது. ஒய் அச்சுல பி வெக்டர் ஓரலகு வெக்டர் மிகை அச்சை நோக்கி நகருது. ஓகேவா? இப்ப இது ரெண்டும் ஆதியில ஒரு பொருள் இருக்கு, ஓரலகு நிறை கொண்ட ஒரு பொருள் ஆதி 0,0 இருக்கு. ஏன்னா இது 2 டைமென்ஷன் தானே. ஆர் ஸ்கொயர், இது என்னன்னு சொல்லுவோம், ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா நம்ம 0,0 எக்ஸ் ஒய் தான். அப்ப இங்க பாருங்க, இது இங்க வந்த உடனே இது இப்படி மூவ் ஆகும். இது எப்படி, எவ்வளவு டிகிரியில, 45 டிகிரி கோணத்துல இது இப்படி மூவ் ஆயிடும், இழுக்கப்படும்.
அப்போ இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ வெக்டர் இது ஆதியை தாண்டி எக்ஸ் என்ற மையச்சு இருக்குல்ல, அதுல ஓரலகு வந்து நிற்கும். இப்ப இங்க வந்து நிக்குதுன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ல 1 ஒய்ல 0ன்னு அர்த்தம். அடுத்தது இந்த பி வெக்டருக்கு பாருங்க, அப்படியே ஒய் என்ற மிகை அச்சுல நகருது. இது என்ன பண்ணும், இந்த 1,0ன்ற புள்ளிய 1,1க்கு செங்குத்தாக மேல் நோக்கி நகர்த்தும். 1,1 எக்ஸ்ல 1 ஒய் இந்த பி வெக்டர் இது ஓரலகு வெக்டர் தானே. ஸோ 1,1 என்ற இதில் என்ன பண்ணும், மேல் நோக்கி நகர்த்தும். இதை நீங்க விசிபிளா கண்ணில் பார்க்குற மாதிரி எப்படி செய்யறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பாருங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, இங்கே ஏ வெக்டர் இங்க இருக்கு, பி வெக்டர் இங்க இருக்கு, இது ஆதி நகரும் போது இது இப்படி வருது. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஆதியிலிருந்து இது நகர்ந்தா இது இங்க 1,0ன்னு வந்துட்டு இருக்கும். ஏ வெக்டர் இங்க வந்திருக்கும், பி வெக்டர் இங்க வந்திருக்கும். இது இதை நகர்த்துது. அப்போ அடுத்த இதுல தான் இது வந்துடும் 1,1. அப்போ ரெண்டு விசைகள் செங்குத்தா இருக்கு இந்த இடத்துல. இங்க எப்படி இருக்கு, செங்குத்தா இருக்குது. ஏ வெக்டரும் பி வெக்டரும் செங்குத்தா வருது. ஒரு பொருள் இருக்குல்ல, ஓரளவு நிறை கொண்ட பொருள் எங்க இருக்கு, ஆதியில இருக்கு. அப்போ இது இந்த அளவு 1,1க்கு நகரும். அப்போ இதனுடைய கூடுதல் எப்படி இருக்கு பாரு. இப்ப இது ஆரிஜின் ஓன்னு வச்சுங்களேன், இது பி, ஓபி இந்த கோடு தான், ஓபி என்ற கோட்டு துண்டு தான் இந்த இரண்டு வெக்டர்களின் கூடுதல். 0,0ல இருந்து அது எதுக்கு மாறி இருக்கு, 1,1க்கு மாறி இருக்கு. சப்போஸ் எக்ஸ் அச்சுல அதனுடைய விசை வந்து 2 அலகுன்னு வச்சுங்க, எக்ஸ் அச்சுல அந்த விசை வந்து 2 அலகு அப்படின்னா அது கோணம் என்னவா இருக்கும்னா எக்ஸ் அச்சை நெருங்கி இருக்கும். எப்படி பாருங்க, இப்படி இருக்கும், எக்ஸ் அச்சை நெருங்கி இருக்கும் பாரு. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இது 0,0. இப்ப இது பி வெக்டர், இது ஏ வெக்டர். அப்ப இங்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது எக்ஸ்ல 2 ஒய்ல 0. இந்த பி இருக்கு பாரு, எக்ஸ்ல 2 ஒய்ல என்னவா இருக்கும் 1. ஓகேவா, ஒய்ல வந்து அது என்னவா இருக்கும் 1ன்னு இருக்கும். அப்ப இது பாரு ஓபி இந்த கோட்டினுடைய கூடுதல் ஓ என்ற புள்ளி 0,0, பி 2,1 என்றவாறு இருக்கும். புரியுதா? இப்ப எல்லாமே இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் செங்குத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு வெக்டர்களின் செயல்பாடு தானே நம்ம பார்க்கிறோம். அதுல கூட்டல் பார்க்கலாம்னு சொன்னேன், கழித்தல் பார்க்கலாம்னு சொன்னேன், பெருக்கல் பார்க்கலாம்னு சொன்னேன். இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது நீ எடுத்திருக்கிற 2 ஏ வெக்டரும் பி வெக்டரும் செங்குத்தா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எப்படி இருக்கலாம், செங்குத்தாக இல்லாம மாறியும் இருக்கலாம். அப்போ அதை எப்படி கூட்டுறது, எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இப்ப இது ரெண்டும் செங்குத்து கிடையாது. அப்ப இதை எப்படி கூட்டலாம் பாரு. இது வந்து என்ன சொன்னேன், ஏ வெக்டர், இது பி வெக்டர். ஓகேவா, ஏ வெக்டர் பி வெக்டர். இப்ப இது ரெண்டையும் நம்ம எப்படி கூட்டலாம் அப்படின்னா பாருங்க, இது ஏ இப்படி போகுது, இந்த பி இருக்குல்ல அத பாருங்க பி வெக்டர், இது இப்படி சேர்த்தினா இது இந்த இடத்துல என்ன ஆயிடும் பாரு, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இப்படியும் இது கூட்டலாம். அதாவது இது ரெண்டு செங்குத்து கிடையாது பாரியா, இது ரெண்டு என்னவா இல்லை, செங்குத்தாக இல்லை. அதனால செங்குத்தாக இருந்தா மட்டும்தான் கூட்டணும்னு கிடையாது, இது போல இருந்தாலும் கூட்டலாம். இது ரெண்டு வெக்டர்களின் கூட்டல். இப்போ ரெண்டு வெக்டர்களின் கழித்தல் எப்படி இருக்கும்,
ரெண்டு வெக்டர்களின் கழித்தல் எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி, கழித்தல் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கோண கூட்டல் விதி அப்படின்றது, இப்போ இது ஆக்சுவலா நீ என்னன்னு சொல்லலாம், முக்கோண கூட்டல் விதின்னு சொல்லலாம். அப்போ இந்த முக்கோண கூட்டல் விதியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து இணையற விதி, அப்புறம் கழித்தல் விதிக்கு போலாம். ஓகேவா? இப்போ வெக்டர் முக்கோண கூட்டல் விதி பார்த்தோம். சரியா? இப்ப இதுல என்ன பண்றீங்க பாருங்க. ஒரு முக்கோணம் ஏ, இல்ல இப்ப இங்க ஏன்னு எடுத்துங்களேன். ஏ பி, இது சி. பாருங்க, ஏல இருந்து பி, ஏபி. இதை நான் என்ன பண்றேன், ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். பில இருந்து சி, பிசி. இதை பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். சில இருந்து ஏ, இதை சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க ஏ வெக்டர் முக்கோணம் ஏபிசியில் இங்க எப்படி இருக்கு பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்பவை அடுத்தடுத்த 3 பக்கங்களின் வெக்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த 3 பக்கங்களின் வெக்டர்கள். இப்படி எடுத்துக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ற, ஏபி வெக்டர் பிளஸ் ஏல இருந்து பி, பிசி வெக்டர் பிளஸ் சில இருந்து ஏ, சிஏ வெக்டர் அப்படின்னு எடுக்கிறேன். இங்க பாரியா, நான் என்ன சொன்னேன், ஏ வந்து ஆரம்ப புள்ளி, பி வந்து முடிவு புள்ளி. அதானே? ஏ ஆரம்ப புள்ளி, பி முடிவு புள்ளி. இதுல பாரு, பிசில பி ஆரம்ப புள்ளி, சி முடிவு புள்ளி. சிஏல பாரு, சி ஆரம்ப புள்ளி, ஏ முடிவு புள்ளி. அப்ப இங்க நான் என்ன பண்றேன், இது ரெண்டையும் கூட்டும் போது இந்த முடிவு புள்ளியும் ஆரம்ப புள்ளியும் கோயின்சைடு ஆயிடும். அப்ப ஏசின்னு கிடைக்குமா? பிளஸ் பக்கத்துல என்ன இருக்கு, சிஏ வெக்டர். இங்க பாருங்க, இதுல சி முடிவு புள்ளி, இங்க சி ஆரம்ப புள்ளி. அப்ப ரெண்டு கோயின்சைடு ஆயிட்டா ஏஏ வெக்டர்னு கிடைக்கும். இங்க ஏவே ஆரம்ப புள்ளி, ஏவே முடிவு புள்ளி. அப்ப இது என்ன ஆயிடும், 0 வெக்டர். அப்போ இதுல இருந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது முக்கோண கூட்டல் விதியில 3 பக்கங்களும் சமமா இருந்தா அதனுடைய கூடுதல் 0ன்னு வந்துடும். இது ஓகேவா? இதுல டவுட் இல்லைல்ல? ரைட். இப்ப இதே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, லாஸ்ட் இதுல போட்டோம்ல. இப்போ இது ஓ, இது ஏ, இது பி. ஓ ஏவை ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன், ஏ பிய பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஓபிய சேரு, ஓல இருந்து ஏ, ஏ வெக்டர் இருக்கா, பிளஸ் ஏல இருந்து பி, பி வெக்டர்னு இருக்கு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு பாரு, கூட்டல் விதி தானே. சோ இது முக்கோணத்தின் கூட்டல் விதி. ஏ வெக்டர் பி வெக்டர் ஒரு முக்கோணத்தின் அடுத்தடுத்த 2 பக்கங்களாக இருந்தால் அவற்றின் கூடுதல் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஆகும். இப்போ இதை பேஸ் பண்ணி இணைகர விதின்னு இருக்கு. இணைகர விதி அப்படின்னு இருக்கு. இப்போ அது என்ன சார் இணைகர விதி அப்படின்னா, நான் என்ன செய்யறேன், இப்ப இங்க போட்ட மாதிரியே ஒரு இணைகரம் பாருங்களேன். ஆக்சுவலா இது ஓ, இது ஏ, இத பின்னு வச்சுக்கியா, ரைட்டா? ஓஏ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து 2 பக்கம். ஓஏனா ஏ வெக்டர், ஏபினா பி வெக்டர். இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? இப்போ நான் ஒரு இணைகரத்தை நிறைவு செய்யறேன். இங்க சி,
இதை ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இங்க பாருங்க, ஓ ஏ சி பி ஒரு இணைகரம். அப்ப இதுக்கு ஒரு மூலைவிட்டம் எது பாரு, ஓசி சேர்த்துடு. இது இணைகரத்தின் மூலைவிட்டம் தானே. நீங்க லோயர் ஸ்டாண்டர்டு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல படிச்சிருப்ப. இணைகரத்தின் பண்புகள்ல 2 முக்கியமான பண்பு படிச்சிருப்ப. இணைகரம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். பாரு, எதிரெதிர் பக்கங்கள் சமம். இன்னொரு பண்பு என்ன, மூலைவிட்டு ஒரு இணைகரத்துக்கு இந்த மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அதானே. இப்ப நமக்கு தேவை இந்த மூலைவிட்டம் OC8ல எதிரெதிர் பக்கங்கள் சமம், அது தெரிஞ்சா போதும். இப்ப இங்க பாரு, ஏரோ மார்க் இப்படின்னா இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கா, அப்ப இதுவும் இப்படி இருக்கணும். அதான் நமக்கு தேவை. இணைகர விதியின்படி எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்ப நம்ம வழக்கமா என்ன பண்ணுவேன், OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர். ஓகேவா? இதுல டவுட் இல்லைல்ல உங்களுக்கு. OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர். ஒரு இணைகரத்துக்கு அடுத்தடுத்த இரு பக்கங்கள். இப்ப என்ன பண்ணிட்டேன், OACB என்ற இணைகரத்தை நிறைவு செய்க. OACB என்ற இணைகரத்தை நிறைவு செய்க என்ற இணைகரத்தை நிறைவு செய்க. சரி பச்சா, இப்போ OC மூலைவிட்டம் தானே. அப்ப இங்க என்ன ஆச்சு பாரு, OC வெக்டர் ஈக்குவல் டு OA பிளஸ் AC. OA பிளஸ் AC. இப்ப இங்க பாருங்க, OA வெக்டர்னா A வெக்டர் பிளஸ் AC பாருங்க, இணைகர நிபந்தனைப்படி எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ AC எதிர்பக்கம் இங்க என்ன இருக்கு, B வெக்டர். B வெக்டர் வந்துருச்சு பாருங்க. சோ OC வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் பிளஸ் B வெக்டர்னு கிடைச்சிடுச்சு. இதுவும் வெக்டர் கூட்டல் விதி தான். இது முக்கோண கூட்டல் விதி, இது இணைகர கூட்டல் விதி. ஓகேவா? சரி, நம்ம A பிளஸ் B இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுல நீ இதே OC OB பிளஸ் BCன்னு கூட எடுக்கலாம்ல. OC வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர் பிளஸ் BC வெக்டர் இப்படியும் எடுக்கலாம். OB B வெக்டர் இருக்கு பிளஸ் BC இணைகர நிபந்தனை எதிரெதிர் பக்கங்கள் சமம், அப்போ A வெக்டர். அப்ப நமக்கு பாருங்க, LHS OC LHS OC RHS A பிளஸ் B B பிளஸ் Aன்னு வந்திருக்கு. நீ இத 1ன்னு வச்சு இத 2ன்னு வச்சா சமன்பாடு 1,2 படி A வெக்டர் பிளஸ் B வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் பிளஸ் A வெக்டர். அப்படின்னா வெக்டர் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. இது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. வெக்டர் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. நான் 2 in 1 ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், வெக்டர் முக்கோண கூட்டல் விதிக்கு இதை சொன்னேன். இதுதான் நான் இங்க அப்படியே இருக்கு பாரு, இதானே. இணைகர கூட்டல் விதியிலையும் A பிளஸ் பின்னு காமிச்சிட்டேன். அதே OC OB பிளஸ் BC போட்டா B பிளஸ் ஏவும் வந்துடுச்சு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 3 பிளஸ் 4 என்ன 7, 4 பிளஸ் 3 என்ன 7 மாறல. அப்போ அது என்ன செய்யுதுன்னு சொல்லலாம், பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ இங்க வெக்டர் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? வெக்டர்களின் வித்தியாசத்திற்கான வடிவகணித விளக்கம். இப்ப கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, ஒரு நம்ம இதுல பார்த்த மாதிரி ஒரு இணைகரமே எடுத்துக்கங்களேன்.
பாருங்க, ஓ ஏ பி சி ஒரு இணைகரம். ஓஏ வழக்கமா ஏ வெக்டர், ஓபி பி வெக்டர் அப்படின்னு எடுப்போம். அப்போ இது பி வெக்டர்னா இது ஒன்று பி வெக்டர் தான், எதிர் பக்கங்கள் சமம். ஓஏ இது ஏ வெக்டர்னா இது ஒன்றா இருக்கும், ஏ வெக்டரா இருக்கும். நான் இப்ப என்ன பண்றேன், சிஏவை எக்ஸ்டெண்ட் பண்றேன், டி ஏ டிக்கு விரிவுபடுத்திட்டேன். இப்ப இங்க ஓடி வரைஞ்சிடு, ஓகேவா? ஓடி வரைஞ்சிட்டேன். இப்ப நமக்கு இது பி வெக்டர்னா இது ஆப்போசிட் பாரு, இப்படி இருக்குல்ல, குறி மாறுது இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடும், மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்றேன், மூளை விட்டம். இப்ப இங்க எப்படி ஓசி மூளை விட்டம்னா ஓடி வெக்டர் உனக்கு வேணும்னா ஓஏ பிளஸ் ஏடி வெக்டர், ஓஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர். அதான் ஐயா ஓஏ பிளஸ் ஏடி. ஓஏ என்ன, ஏ வெக்டர் பிளஸ் ஏடி என்ன, ஆப்போசிட் பாரு, திசை மாறி இருக்கா, மைனஸ் பி வெக்டர். அப்ப இது ஏ வெக்டர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பி வெக்டர். அப்ப பாருங்க, வித்தியாசம், வெக்டர்களின் வித்தியாசத்திற்கான வடிவு கணிதம் ஏ மைனஸ் பி. என்ன வெக்டர்கள், இரு வெக்டர்களின் அப்படின்னு சொல்லலாமா? சிறப்பச்சா பாரு, கூட்டலுக்கு ஏ பிளஸ் பி, இதுக்கு ஏ மைனஸ் பி பார்த்தோம். அதே போல ஒரு திசையிலியால இதை பெருக்கனா, இப்போ எம் பிளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டரை எம் ஏ வெக்டர் பிளஸ் என் இன்ட்டு ஏ வெக்டர் இப்படி எழுதலாம், எம் என் திசையிலி. அதே போல இப்போ ஏ வெக்டர் இருக்கு, இதோட ஒரு பூஜ்ஜிய வெக்டரை கூட்டினா உனக்கு ஏ வெக்டர் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஜீரோன்றது கூட்டல் சமணி. அதே போல நேர்மாறுனா ஏ வெக்டர் கூட நேர்மாறு வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரை கூட்டினா என்ன கிடைக்கும், ஜீரோ வெக்டர். அப்ப ஏ வெக்டரின் நேர்மாறு மைனஸ் ஏ வெக்டர். ஏற்கனவே சேர்ப்பு பண்பு சொல்லியிருக்கோம். சேர்ப்பு பண்புனா ஏ வெக்டரோட பி வெக்டரையும் சி வெக்டரையும் கூட்டினா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இதை நீ என்னன்னு சொல்லலாம், சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ரெண்டு வெக்டர்கள் மீதான செயலிகள்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், பரிமாற்று பண்பு பார்த்தோம், நேர்மாறு பண்பு பார்த்தோம், சமணி உறுப்பு பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், சேர்ப்பு பண்பும் பார்த்துட்டோம். இதெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள். பல கோணங்கள் வந்தா அதை எப்படி கூட்டுறது, அறுகோணம் ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு அறுகோணம். இதையும் இதே போல அடுத்தடுத்த வெக்டர்களின் கூடுதலா நம்ம செய்ய முடியும். எப்படின்னா எடுத்துக்கலாம். இப்ப இது ஓன்னு வச்சுங்களேன், ஏ பி சி டி இ. இப்ப நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஓஇ வேணும், ஓஏ ஏபி பிசி சிடி டிஇ. அப்ப என்ன ஆயிடும், எல்லாமே ஓஏ கூட ஏபி கூட்டினா ஏஏ போயிடும், ஓபி கிடைக்கும். ஓபி ஓபியோட நீ என்ன பண்ணுவ, பிசியை கூட்டினா ஓசி கிடைக்கும். அடுத்தது ஓசியோட சிடியை கூட்டினா டிடி போயிடும், ஓடி கிடைக்கும். ஓடியோட இந்த ஓஇ பர் ஓடி பிளஸ் டிஇ டிடி போயிடும், ஓஇ கிடைச்சிடும். இது போல பல வெக்டர்களா இருந்தாலும் நம்மளால கூட்ட முடியும். வெக்டர்கள் மீதான இயற்கணிதத்துல எடுத்துக்காட்டு 8.2 பாருங்க. ஒரு ஒழுங்கு அறுகோணத்தின் இரண்டு அடுத்தடுத்த பக்கங்களை குறிக்கும் வெக்டர்களை காண்க. இப்போ ஒழுங்கு அறுகோணம் பாருங்க, 1 2 3 4 5 6 பக்கம் இருந்தா அறுகோணம். இப்போ ஏபி ஒரு பக்கம் ஏ வெக்டர் நீ எடுத்துக்கிற படத்துல, ஏபி வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கோ, பிசி வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கோ. ஏசி இணைச்சிட்டினா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் தானே, இது ஓகே தானே, இதுல டவுட் இல்லைல்ல உங்களுக்கு, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், நமக்கு இதுல இருந்து இந்த ஏபி சிஎஃப் போன்று 2 மடங்கு, அதே தான் இடியும். அதே போல இந்த இதுல இந்த பிஇ
CDFA இருக்கு பாரு, இரு மடங்கு எது BD போன்று. அது ரெண்டு நிபந்தனை நமக்கு தெரியும். பாரு ABCFDE இணை, மேலும் BCADEF இணை. இணைனா DE மைனஸ் A வெக்டர் ஆயிடுமா? பாரு DE ஏக்கு ஆப்போசிட் மைனஸ் A வெக்டர். EF பாரு, EF இந்த BCக்கு ஆப்போசிட் மைனஸ் B வெக்டர். அப்போ நான் என்ன செய்யறேன், நெக்ஸ்ட் ABஐ போல் CF 2 மடங்கு, இப்பதானே சொன்னோம் 2 மடங்கு. அதே போல CF ABஐ போல் 2 மடங்கு. சரியா? அப்போ நமக்கு அடுத்த பக்கம் பாருங்க, AD வேணும். AD வேணும்னா என்ன செய்யறோம் பாரு, AC தெரியும் பிளஸ் CD. AC என்ன, A பிளஸ் B கண்டுபிடிச்சோமா, இந்த CD அப்படியே போட்டுரு. இப்போ ADன்றது இப்பதானே 2 மடங்குன்னு சொன்னேன். AD BCஐ போன்ற 2 மடங்கு 2B போட்டேன். இப்போ இதுக்கு A பிளஸ் B அப்படியே இருக்கா, CD. இப்போ இந்த CD அதான நமக்கு தேவை, CD தேவை பாரு. இந்த பிளஸ் B இந்த பக்கம் வந்தா மைனஸ் B, 2Bல ஒரு B போனா B பிளஸ் A மைனஸ் A, CD வந்துடுச்சு. அடுத்தது பாருங்க, DE நமக்கு தெரியும், மைனஸ் A கண்டுபிடிச்சிட்டோம். EF என்ன சொல்லிட்டோம், Bக்கு மைனஸ். அப்போ 1 2 3 4 5 பக்கங்கள் வந்துடுச்சு. அடுத்தது FA தான் நீ கண்டுபிடிக்கணும். FA CDக்கு ஆப்போசிட்டா இருக்கா, மைனஸ் CD. மைனஸ் CD நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், B மைனஸ் A, மைனஸ் B மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் A, A மைனஸ் B. FAவும் வந்துடுச்சு. அப்போ 1 2 3 4 5 6 பக்கங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு வெக்டர்களின் மீதான இயற்கணிதத்தின் பண்புகள். அந்த பண்புகளை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், எதிர் எதிர் பக்கங்கள். இப்போ ஏபியும் EDயும் சமம், ஆனா எதிர் எதிர் பக்கம். அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க, இந்த CF இருக்கு பாரு, இந்த CF வந்து ABஐ போன்று 2 மடங்கு. அதானே, AB 2AB தான் CF. ரைட். அதே மாதிரி இங்க பாரு, AD இருக்கு பாருங்க, அது BCஐ போன்று 2 மடங்கு. இந்த 2 கண்டிஷனை வச்சு இந்த 6 பக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ.